வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்று ஒளி கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மறை வல்லுனரும் துறவு மட தலைவருமான புனித பெர்னாடு அவர்களை நினைவு கூர்ந்து சிறப்பாக ஜெபிக்கின்றது. ஆண்டவர் புனித பெர்னாடை அறிவாற்றலால் நிரப்பினார். அவரோ படிப்பினைகளை இறை மக்களுக்கு தொடர்ந்து வழங்கினார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மட தலைவரான புனித பெர்னாடு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரை போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் பெத்லகேம் வந்தனர். ரூத் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1, 3-6, 14 முதல் 16 மற்றும் 22 முடிய. நீதி தலைவர்கள் ஆட்சியாளராய் இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமெலேக்கு. அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமெலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்ணை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லோனும் கிளியோனும் இறந்து போயினர். நகோமி தம் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோது கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளைப் போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீ வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும்.
உமது உண்மையின் நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 34 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தையின் வழியாக கடவுள் நம்மோடு பேச விரும்புகிற செய்தி, அன்பின் மகத்துவத்தை அவர் நமக்கு எடுத்து சொல்லி, நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிறகு நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு கட்டளைகளும் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான கட்டளைகளாக தோன்றும். கடவுளை அன்பு செய்யணும், அவ்வளவுதானே. கோயிலுக்கு போறோம், ஜெபமாலை சொல்றோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், தேவ நற்கருணையை பெற்றுக்கொள்றோம். இதுக்கு மேல வேற என்ன பெருசா செஞ்சிட போறோம்? கடவுளை அன்பு செய்கிறோம். நம்முடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய வேண்டும். உண்மைதான். ஏதோ என்னால முடிஞ்ச உதவிய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு நான் செய்கிறேன். இதுக்கு மேல வேற என்ன செய்ய முடியும்? இப்படியாக இந்த கட்டளைகளை மிக எளிமையாக எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் உண்டு. ஆனால் இன்றைய முதல் வாசகம் இந்த அன்பின் ஆழத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. எவ்வாறு ஒருவர் அன்பினை முழுமையாக வெளிப்படுத்த முடியும், அந்த அன்பினுடைய மகத்துவம் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ரூத்தினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. தன்னுடைய கணவன் இறந்து போகிறார். மாமியார் நகோமி சொல்லுகிறாள், பரவாயில்லை, உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, நீ சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. எனவே நீ வேறொரு மகனை மணந்து கொண்டு உன்னுடைய விருப்பப்படி, உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும்படி நீ சந்தோஷமாக இரு என்று மனம் நிறைய அன்பினால் மாமியார் இந்த இடத்திலே தன்னுடைய மருமகளுக்காக பரிந்து பேசுவதை பார்க்கிறோம். இது ஒரு அன்பின் அடையாளம். நிச்சயமாக தன்னுடைய மருமகளின் மீது கொண்டிருந்த அந்த அன்பு எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை அற்புதமாய் எடுத்து சொல்லுகிறது இந்த இறைவார்த்தை. அதே நிலையில் மருமகள் ரூத்து
தன்னுடைய அன்பை எவ்வாறு வெளிப்படுத்துகிறாள் பாருங்கள் அன்பிற்குரியவர்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீ வற்புறுத்த வேண்டாம். நான் தனியாக நீ தனியாக இருப்பது அல்ல, என்னை தயவு செய்து வற்புறுத்தாதே. நீ செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் உன்னுடன் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம். நீங்க எங்க வாழறீங்களோ அதுதான் நான் வாழுகிற இடம். உம்முடைய இனமே எனது இனம். நான் எப்பொழுது உமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டேனோ அந்த வாக்குறுதியில் நிலைத்து நிற்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. எனவே உம்முடைய இனம் எதுவோ அந்த இனத்தோட நான் வாழ விரும்புகிறேன். உம்முடைய தெய்வமே எமக்கும் தெய்வம், நீர் வழிபடுகிற கடவுளே எனக்கும் கடவுள் என்று சொல்லும் போது எனக்கென்று ஒரு தனி ஆசைகளோ தனி விருப்பங்களோ இல்லை. மாறாக நீர் நம்முடைய குடும்பம் என்ன விரும்புகிறதோ அதை செய்வதுதான் அன்பினுடைய அடையாளமாக பார்க்கிறேன் என்று ரூத்து தன்னுடைய அன்பை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இது போன்று எத்தனை பேர் நம்முடைய குடும்பங்களில் இருக்க முடியும்? தன்னுடைய வாழ்வை பிறருக்காக அர்ப்பணிப்பது, தியாக உள்ளத்தோடு நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவர்களின் எதிர்கால வாழ்விற்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற மனநிலை எத்தனை பேருக்கு வரும்? ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். தான் நினைத்தபடி வாழ வேண்டும் என்று விரும்புவதால் பிறர் சொல்லுவதை காது கொடுத்து கூட கேட்பது கிடையாது. பிறருடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு கூட தயக்கம் காட்டுகிறார்கள். தாந்தோணித்தனமாக நினைத்தபடி வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகம் பேர். நாம் ஒரு மொபைல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நவீன உலகத்திலே, இந்த மாடல் உலகத்திலே மக்கள் எல்லோரும் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இயந்திரத்தை போல அவர்களிடத்தில் இன்றைக்கு அன்பினை எதிர்பார்ப்பது என்பது மிக மிக கடினமாக இருக்கிறது. சுயநலம் பெருகிக் கொண்டிருக்கிற, தான் என்கிற எண்ணங்கள் மேலோங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எளிமையான அன்பினை, பாசத்தினை, நேசத்தினை எதிர்பார்ப்பது மிக மிக கடினம். அதற்காக ஏங்குகிற உள்ளங்கள் அதிகமாயிருக்கிறது. எனவேதான் இறைவன் அன்பினை போதிக்கிறார். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் இறை திட்டம், அதுதான் விண்ணரசு என்பதை இறைவன் இன்றைய இறைவார்த்தையின் வழியாக சொல்லுகிறார். இந்த அழகான படிப்பினைகளை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய துறவு வாழ்வின் வழியாக அர்ப்பணித்தவர் தான் இன்றைய நாளினுடைய புனிதர் பெர்னார்டு அவர்கள். 40 ஆண்டுகள் அவர் துறவியாக வாழ்கிறார். 63வது வயதிலே அவர் இறைவனடி சேருகிறார். தான் வாழ்ந்த இந்த அற்புதமான வாழ்வு மிக உன்னதமாய் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகவே அவர் உணர்ந்திருக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, அவருடைய தாயார் 18 வயதிலே இறந்து போன பிறகு தான் ஒரு துறவியாக வேண்டும் என்கிற விருப்பத்திலே தானும் தன்னுடன் இருக்கின்ற நண்பர்களும் சகோதரர்களும் இணைந்து 30 பேர் ஒட்டுமொத்தமாக துறவியாக மாறுகிறார்கள் ஒரே நேரத்தில். கடவுளை போற்றவும், கடவுளுடைய அந்த மகத்துவமான அன்பை பெறுவதற்காகவும் தங்களை முழுவதுமாக தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு பள்ளத்தாக்கிலே சென்று அவர்கள் செபிக்கிறார்கள், நோன்பிருக்கிறார்கள், தவம் இருக்கிறார்கள், தனிமைப்படுத்திக் கொண்டு இறைவனோடு அவர்கள் ஐக்கியப்படுகிறார்கள். இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டது அல்லவா, உன் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு நீ எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்கிறாயா? ஆம் அன்பிற்குரியவர்களே, புனித பெர்னார்டு தன்னுடைய முழு அன்பை இறைவன் மீது வெளிப்படுத்துவதற்காக தன்னை எவ்வாறு இறைவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார், ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளுகிறார் என்பதை இன்றைய அவருடைய வாழ்க்கையானது நமக்கு அற்புதமான பாடமாய் சொல்லிக் கொடுக்கிறது. திரு அவையில் பிரிவினை பேதங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் இருக்கிறது, குளறுபடிகள் இருக்கிறது, கலக்கங்கள் இருக்கிறது. அந்த கலக்கங்கள், அந்த பிரச்சனைகளை போக்குவதற்காக, திரு அவையினுடைய ஒற்றுமைக்காக
அவர் அரும்பாடுபடுகிறார். பல நூல்களை அவர் எழுதுகிறார். தன்னுடைய இறை வார்த்தையின் வழியாக போதித்து மக்களை எல்லாரும் ஒன்று சேர்க்க வேண்டும், திருச்சபையில் பிளவுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர் பல்வேறு முயற்சிகளை அவர் மேற்கொள்ளுகிறார். திருச்சபையில் ஒழுக்கங்கள் மேலோங்க வேண்டும், ஒழுக்க நெறி கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக பல அரிய முயற்சிகளை அவர் மேற்கொண்டு திருச்சபைக்காக பல்வேறு நிலைகளில் அவர் உழைப்பதை நாம் காணுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, அவருடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமானது. அன்னை மரியாளின் மீது மிகுந்த நேசமும் பிரியமும் கொண்டிருந்தவராயிருக்கிறார். விண்ணரசி மாதா என்கிற அந்த தாயின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த அவர் பல்வேறு கட்டுரைகளை விண்ணரசி மாதாவை பற்றி எழுதியிருக்கிறார். மக்களுக்கு அவற்றை போதித்திருக்கிறார், எடுத்துச் சொல்லி இருக்கிறார். ஆம், தன்னுடைய அயராத உழைப்பின் வழியாக இலக்கியத்தில் புலமை பெற்றிருந்த அவர் பல்வேறு மறை வல்லுனராக அவர் திகழ்வதற்கு மறைநூலை அதிகமாய் ஊன்றி ஊன்றி படித்திருக்கிறார். இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது, அது எவ்வாறு நமக்கு வாழ்வளிக்கிறது, இந்த இறைவார்த்தையை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விளக்கங்களை மக்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லி இருக்கிறார் புனித பெர்னார்டு. இப்பேற்பட்ட இந்த அற்புதமான ஒரு புனிதர் தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி பகுதியில் மிகுந்த துன்பத்திற்கு துயரத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். பல கொடுமைகளை சந்தித்திருக்கிறார். அவருடைய மரணமும் கொடுமையான ஒரு மரணமாய் இருந்திருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தை சொல்லுகிறது, உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு ஆன்மாவோடு, உன் முழு ஆற்றலோடு, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை நீ அன்பு செய்கிறாயா? அந்த அன்பு சிலுவையிலிருந்து வெளிப்படுகிறது. இந்த சிலுவை மரத்தில் ஆண்டவர் இயேசு தன் இரு கரங்களை விரித்து, என் அன்பு மகனே, உன்னுடைய அன்பிற்காக இதோ என்னுடைய இதயம் காத்து கொண்டிருக்கிறது, என் இதயத்தின் அன்பில் நீ நிலைத்திருக்கிறாய் என்கிற உறுதியை தருகிறது அந்த சிலுவையை ஒவ்வொரு முறையும் நாம் உற்று நோக்கும் போது. ஆம் அன்பிற்குரியவர்களே, அந்த அன்பை சுவைப்பதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்குள் வருகிறோம், தெய்வீக திருப்பலியில் பங்கேற்கிறோம், அனுதினமும் ஜபங்களை ஜபிக்கிறோம், ஜபதப முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். அதோடு நிறுத்தி விடாமல் நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளையும் நேசித்து வாழ்கிற நல்ல உள்ளங்களாக இருக்க வேண்டும். ஒருவர் கஷ்டப்படும் போது, ஒருவர் துன்பத்தில் இருக்கும் போது, ஒருவர் வேதனைப்படும் போது, நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக, அவர்களை உதவி செய்கிறவர்களாக, அவர்களை தட்டி கொடுப்பவர்களாக, அவர்களை உற்சாகப்படுத்தி இறைவனோடு ஐக்கியப்பட்டு இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற சிறந்த சாட்சிகளாக நாம் வாழும்போது இந்த நாள் மிக ஆசீர்வாதமான நாளாக நமக்கு அமைந்திருக்கும். இறைவனின் அன்பை பெற நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை நேசித்து வாழ்வோம். அதுவே இன்றைய நாளினுடைய சிறந்த ஆசீர்வாதம். ஆமீன். இத்தனை ராகங்கள் ஏற்றமிகவும் அடைப்பிலே அச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே நான் தேடும் அமைதியெல்லாம் நாதரவர் பெயரினிலே என்றும் தேவனோடுதான் என்றும் நாளும் வாழத்தான் அச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வேளையில் இத்தனை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மடத்தலைவரான புனித பெர்னார்ட் உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாட்டும் நிலவ அயராது உழைத்தார். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் இந்த நாளிலும் கூட இந்த காணிக்கை பொருட்களை எளிய உள்ளத்தோடு, தாழ்ச்சியான இதயத்தோடு, கடவுளின் திருமுன்னிலையில் தூய்மையான இதயத்தோடு நாம் வந்திருக்கிறோம். இந்த காணிக்கை பொருட்கள் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிற இவ்வேளையில் நம்மையும் நம் குடும்பத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும் போது நிச்சயமாக கடவுளுடைய அருளும் அவருடைய ஆசிர்வாதமும் இந்த தெய்வீக பலியின் வழியாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த இறை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பக்தியோடு நாம் இணைந்து செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, அப்பா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் உம்முடைய திருப்பாதம் வந்து உமது ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக கூடி நிற்கிற வேளையில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பீராக. உமது இதயத்தை திறந்து நீர் காட்டுகிற அந்த அன்பை, எங்கள் மீது நீர் பொழிகின்ற அருளினை, ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான உள்ளத்தோடு தகப்பனே எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவும். உமது அருளுக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள், துன்பத்தில் வாடுகிறவர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், குடும்பத்தில் பிரச்சனைகளை, குழப்பங்களை, கலக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், மேலும் மேலும் வேதனையிலும் கலக்கத்திலும் துடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் இரக்கத்தையும் கருணையையும் பொழிந்தருளும். அப்பா தந்தையே, இந்த கொரோனா தொற்று நோய் இன்னும் கூட எங்களிடமிருந்து அகலவில்லை. பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தகப்பனே. எண்ணற்ற உயிர்கள் இன்னும் கூட மடிந்து கொண்டிருக்கிறார். அப்பா, எங்கள் மீது இரக்கமும் கருணையும் கொண்டு இந்த தொற்று நோய் எங்களிடமிருந்து முற்றிலுமாக விளங்கும்படியாக நீர் ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நோய் நொடியின்றி நலமோடு வாழ ஆண்டவரே அருள் புரியும். ஆசிர்வதியும், பாதுகாத்தருளும், வழி நடத்தியருளும். உம் திருப்பாதம் எங்களை சமர்ப்பித்து வேண்டி செபிக்கிற வேளையில் நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுடைய ஆறுதல், நீரே எங்களுடைய மீட்பு என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு பலியின் வழியாக நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். அப்பா, இந்த ஆசிர்வாதத்தை தொடர்ந்து எங்களுக்கு நீர் அளித்தருள்வீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியின் நெற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவனுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தரிசனம் தேடும் மனம் நிறம் தேவன் மரபிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லை, இதை தேடாமல் வாழ்வில்லை. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் நிறம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும்.
உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். என் அன்பில் நிலைத்திருங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரானவும் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். திருப்பாடல்கள் 84 அற்புதமான இறை வார்த்தைகளை உள்ளடக்கிய இறைவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கின்ற இறை வார்த்தைகளாய் அவை அமைந்திருக்கிறது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. ஆம் அன்பிற்குரியவர்களே, அற்புதமான இந்த திருப்பாடல் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் நாம் இருக்கும்போது, அவரது பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கும் போது எவ்வளவு வல்லமை, எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது என்பதை எடுத்து கூறுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஆண்டவரே உம்மையே நோக்கி இருக்கின்றன. உம்மீது கண்களை பதிய வைத்துள்ளன. இதோ இந்த எலியேனும் உம்மை நோக்கி கூவி அழைக்கும் போது எம் விண்ணப்ப குரலை கேட்டருளும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் இறைவன் முன்பாக நம்மையே தாழ்த்துவோம், நம்மையே அர்ப்பணம் செய்வோம்.
அந்த ஆசீர்வாதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற நம் உள்ளத்தை இறைவன் தொட வேண்டுமாய், நம் இல்லத்திலே அவர் குடிகொண்டு வாசம் செய்யும்படியாக இதோ இந்த வேளையிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போமா? ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அன்பு என்பது என்ன, பிறரன்பு என்பது என்ன என்பதை பற்றி ஒரு குருவானவர் தன்னுடைய மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தாராம். வெளிநாட்டில், அமெரிக்க நாட்டிலே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் மீது நாம் அன்பு கொள்ள வேண்டும், அந்த அன்பு முழுமையான அன்பாய் இருக்க வேண்டும், அவற்றை நாம் முழுமையாக கடவுளுக்கு தர வேண்டும், முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு என்று சொல்லி போதித்துக் கொண்டிருந்தாராம். அந்த ஆலயத்திலே வெள்ளையர்கள், கருப்பர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அதுவரை எந்த சிக்கலும் வரவில்லை, எந்த பிரச்சனையும் வரவில்லை. இரண்டாவது பகுதிக்கு அவர் செல்லுகிறார். தன்னை நேசிப்பது போல தன் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளையும் நேசித்து வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவற்றிற்கான ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்க முற்படுகிறார். இதோ நம் மத்தியில் வாழுகின்ற இந்த கருப்பினத்தவர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். வெள்ளையர்கள் அவர்களை ஒடுக்கி அடக்கி வைத்திருக்கிறார்கள். சுதந்திரமாக அவர்கள் இருப்பதில்லை. இன்றும் கூட அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஓரம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய சுதந்திரங்கள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. எனவே கடவுள் சொல்லுகிறார், தன்னை நேசிப்பது போல பிறரையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று அவர் மறைவுரை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே ஒரு வெள்ளையர் எழுந்து நின்றாராம். ஃபாதர், இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்காக நாங்க கோயிலுக்கு வரல, கடவுளுடைய வார்த்தையை சொல்லுங்க, கடவுளை போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் தான் நாங்க ஆலயத்திற்கு வருகிறோம், இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க என்று சொல்லிவிட்டு கோபத்தோடு அவர் வெளியேறினாராம். அவர் வெளியேறியதோடு மட்டுமல்லாமல் அவரோடு சேர்ந்து 40 வெள்ளையர்களும் வெளியேறி போனார்களாம். அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தை என்பது எது? அந்த வார்த்தையை வாழ்வாக்குவதுதான் இறை வார்த்தை. கடவுள் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை அப்படியே புரிந்து கொள்ளாமல் அவற்றினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம் வாழ்க்கைக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கைக்கு இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது, நான் எப்படி இந்த இறை வார்த்தையின்படி வாழ முடியும் என்பதை கற்பிப்பதுதான் இறை வார்த்தையினுடைய நோக்கம். எனவே அவற்றை உள்வாங்கிக் கொள்ளுகிற நல் உள்ளம் படைத்தவர்களாய், நல் இதயம் கொண்டவர்களாய் நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதுதான் இன்றைய நாளினுடைய சிந்தனை. இந்த நற்கருணை நாதரிடத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்தவர்களாய் உன்னதமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக முழந்தால் படியிட்டு, தேவகுமாரா தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க, என் குடும்பத்தை நினைச்சிடுங்க, என் வாழ்க்கையை நினைச்சிடுங்க, நான் உனக்காக அர்ப்பணம் செய்கிறேன், என்னை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த அருளும் என்று சொல்லி ஜெபிப்போமா? தேவகுமாரா தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவ
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பல நேரங்களில் நம் இதயம் காயப்பட்டிருக்கிறது. நம் இதயம் இறைவனை நெருங்கி வர முடியாத அளவிற்கு தடைபட்டு கிடக்கிறது. கஷ்டங்களினால், துன்பங்களினால், வேதனைகளினால், பிரச்சனைகளினால், குழப்பத்தினால் நம் இதயம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இறை வார்த்தையும் கடவுளுடைய நம்பிக்கையான அந்த செய்தியும் நமக்கு சொல்லுகிறது, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அஞ்சாதே, திகையாதே, கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த உறுதியான வார்த்தைகள். உடைந்து போன பாத்திரமாய் நாம் இருந்தாலும் உருவாக்குகின்ற, நம்மை அற்புதமாய் படைக்கின்ற இறைவன் நமக்கு முன்பாக இருக்கும்போது நாம் எதை குறித்தும் அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. என் அன்பிற்குரியவர்களே, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீருறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீருறவாணி, நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்வில் வருகிற சோதனையினால், எனக்கு வருகின்ற நோய் நொடியினால், என்னுடைய குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளினால், ஐயோ, நான் எதற்காக ஆலயத்திற்கு போக வேண்டும்? எதற்காக கடவுளை நினைக்க வேண்டும்? எதற்காக அந்த ஆண்டவரை போற்றி துதிக்க வேண்டும்? என் வாழ்வில் தான் சோதனைக்கு மேல் சோதனை வருகிறது. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே, இந்த ஆண்டவருக்கு என் மீது அக்கறை இல்லையே என்கிற வெறுப்புணர்வோடு, கசப்பான மனத்தாங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இறைவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாயாய் தந்தையாயிருந்து அன்பு செய்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆசீர்வாதத்தை பெறுவோமா? ஜெபிப்போமா? அன்பிற்குரியவர்களே, உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீருறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீருறவாணி, நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா
எங்கே போவேன்னா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் நான் உன்னை காத்துக் கொள்ளுகிறேன் என்கிற ஆண்டவருடைய வார்த்தையில் முழுமையான நம்பிக்கை வைத்து மாண்புயர் கீதம் பாடுவோம். இறைவனின் மாட்சியில் நாமும் பங்கு பெறுவோம். சாரணத்தை தாழ்ந்து படிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. முழங்களாலே மனிதன் இதனை அறிய இயலும். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.